Hi friends, welcome to another video. கரூர் சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு ஆறாத வழியை தான் கொடுத்துட்டு இருக்கு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 39 பேர் உயிரிழந்ததாக சொல்லப்பட்டது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40ஆக வந்து அது உயர்ந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் வந்து குழந்தைங்க அண்ட் 83 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவியராக இன்ஜூர்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் ஆனது கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இருந்து கரூருக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவங்களை வந்து நேரடியாக சந்திச்சு ஆறுதலை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அண்ட் நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா வந்து நிவாரணம் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிஎம் ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்களும் வந்து 2 லட்ச ரூபா வந்து பாதிக்கப்பட்ட இறந்து போனவங்களுடைய வீட்டுக்கு வந்து அலோகேட் பண்ணியிருக்காரு. அண்ட் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டு இறந்து போனவங்களுடைய வீட்டுக்கு தலா 20 லட்ச ரூபாய் வந்து அளிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உயிரிழந்தவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலா 32 லட்ச ரூபா வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தும் கட்சி சைட்லேருந்தும் வந்து போய் சேருது. என்னதான் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது வந்து கொடுத்தாலும் போன உயிர் திரும்ப வரப்போகிறது கிடையாது. ஒரு ஆறாத ஒரு வழியாக தான் அது வந்து அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து இருக்க போகுது. நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து கரூருக்கு நேரடியாக சென்று அங்கே பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே வந்து பர்சனலாக மீட் பண்ணி அஞ்சலியுமே செலுத்தியிருந்தார் உயிரிழந்தவங்களுக்கு. ஸோ ரொம்பவே ஒரு துயரமான ஒரு சம்பவம் தான் இது. எதனால் இந்த கூட்ட நெரிசல், எதனால் இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அப்படிங்கிறது வந்து பல தரப்புல இருந்து பல விஷயங்கள் வந்து விவாதித்தாலும் போன உயிர் திரும்ப வரப்போறது கிடையாது. இந்த ஒரு நிலையில வந்து டிவிகேயோட ஆர்கனைசர்ஸ், அதாவது வந்து டிவிகேல முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவங்க மேல வந்து நெக்லிஜென்ஸ் அண்ட் பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி நார்ம்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கேசஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. யார் யார் மேலன்னு பார்த்தோம்னா டிவிகே தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள், நிர்மல் அவர்கள் அண்ட் விபி மதியழகன் அவர்கள். ஸோ இந்த 3 பேர் மேலேயுமே வந்து பாத்தீங்கன்னா கேஸ் ஆனதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வந்து சிபிஐக்கு வந்து இந்த கேஸை கொண்டு போகணும், சிபிஐ வந்து இன்டர்ஃபியர் ஆகி எதனால இந்த தள்ளுமுள்ளு ஏற்பட்டுச்சு, எதனால வந்து நாங்க பிரச்சாரம் செய்யற அந்த நேரத்தில் வந்து பவர் கட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கோர்ட்டை வந்து நாடி இருக்கிறாங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே மன அழுத்தத்தில் இருக்கிறதா நம்ம வந்து நியூஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேரோ ஸ்பேசஸ் தான் இருந்திருக்கு. ரொம்ப அதிகமான மக்கள் வந்து அந்த சின்ன இடத்துல வந்து சேர்ந்தனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையானது நடந்திருக்கு. ஸோ காவல்துறை தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆனது வந்து சொல்லியிருந்தாங்க. இத்தனை பேருக்கு இத்தனை போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கரெக்டாக தான் அலோகேட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரியும். இது போன்ற ஒரு துயரமான சம்பவம் திரும்ப நடக்காம பார்த்துக்கிறது தான் வந்து எல்லாருடைய கடமையும். இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை மட்டும் உழுக்கல, ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ எல்லார் மனசுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாத வழியை வந்து இந்த ஒரு சம்பவமானது கொடுத்துருக்கு. எஸ்பெஷலி 9 குழந்தைங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய கனவோட அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்திருப்பாங்க. பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்கவங்க வந்து சீக்கிரமாக குணமடைஞ்சு வீடு திரும்புவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் வந்து முடிக்கிறேன். நிறைய கான்டென்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப் டு பால்ஸ் அண்ட் follow our official Instagram page Pulse Up Official. இந்த வீடியோ வந்து உங்க friends and family வந்து ஷேர் பண்ணி விடுங்க. I'll see you guys in the next video. Bye.